ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம். 59 வயசாகி 10 மாதம் ஆச்சு. இப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பதற்கும் நம்ம இந்த ஜாதகத்தை நாடி முறையில் பயன்படுத்தி பார்ப்போம். நாடி முறையில் பயன்படுத்தும் போது இந்த ஜாதகருக்கு குருவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குரு ராகுவோடு இருப்பதும் மாந்தியும் கூட இருக்கிறார். அந்த குருவுக்கு பாருங்கள் 2, 12, 7 கேது பாவகிரகங்கள் பகை கிரகங்கள் இருக்கின்றது. அப்போ இவர் கல்யாண வாழ்க்கையோ சுக வாழ்க்கையோ சுகமான ஒரு குடும்பமோ அமைப்பதற்கு வழி இல்லை. ஏன்னா ஜாதகராகிய குரு ஒரு மோசமான ஒரு நிலையில் அங்கே காணப்படுகிறார். சரி, கல்யாணம் ஆகி அந்த மாதிரி கல்யாணம் ஆனப்பற இப்படி ஒரு கஷ்டப்படுகிறாரா, இல்லை கல்யாணமே ஆகலையா அப்படின்னு பார்ப்பதற்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் முடிவதற்கு அதற்கு முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் மாங்கல்யக்காரகன். இந்த மாங்கல்யக்காரகன் ஆணுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு நல்ல விஷயத்தை முடிச்சு கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், செவ்வாய் லோ டிகிரிலையும் சனி ஹை டிகிரியில் இருக்கிறதால் இந்த செவ்வாய் சனியை போய் சந்திக்க போகிறார், பகை கிரகத்தை சந்திக்க போகிறார். அப்போ அவர் சுபகாரியத்தை கொடுப்பதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மேலும் பாருங்கள், சுக்கிரன் 5 டிகிரி லோ டிகிரியில் இருக்கிறா. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் குரு ராகு மாந்தி சந்திரன் இந்த மூணுமே திரிகோணத்தில் இருப்பதால் ஒரே கட்டத்தில் வைத்து டிகிரி அடிக்கி பார்த்து கொள்ளலாம். சரிதுனா? அப்போ சுக்கிரன் 5 டிகிரியிலிருந்து அடுத்த டிகிரி 7, அந்த 7வது டிகிரி ஆகிய ராகுவை போய் தொட போவதால் சுக்கிரன் சொல்லக்கூடிய மனைவியும் இவருக்கு அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை, தடைகள் ராகு கொடுத்துருவோம். அப்போ மொத்தத்தில் இவருக்கு கல்யாணம் இது வரைக்கும் ஆகலை. எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு ஜாதகத்தை டிகிரி போட்டுட்டுனா அருமையாக நம்ம கட்டாயம் பார்த்து கொள்ளலாம். நம்ம மற்ற கணக்கு வழக்கு மற்றபடி நிறையா ஃபார்முலாலாம் இருக்கும் மற்ற சோதிட விதிகளில். இதற்கு அப்படி தேவையில்லை. கிரகங்களில் நிற்கும் திரிகோணம், அதுக்கப்புறம் 2, 12, 3, 7, 11 இந்த பார்வையை வைத்து கிரக சேர்க்கையை வைத்து பகை நட்பு இதையும் வைத்து நம்ம ஈஸியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் நடக்காது அப்படி என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிகளை நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு கோச்சாரத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். அது எல்லோருக்கும் தெரியும். அப்படி கோச்சாரத்தை பொறுத்து பார்ப்பதற்கும் சூட்சுமங்கள் இருக்கின்றது. இதை நம்ம ஒரு அடுத்த ஒரு கட்டத்தில் நம்ம அந்த பாடமாக நாம் பார்ப்போம். இப்பொழுதுக்கு இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.